ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மௌனி மீடியா. நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் தனுஷ் அவர்கள் நடித்து வெளியாக இருக்க D52 ஆர் DD4 அப்படின்னு டைட்டில் வச்ச ஒரு மூவியை பற்றி தான் பார்க்க போகிறோம். அது என்ன D52 DD4னு நிறைய பேர் நினைப்பீங்க. தனுஷ் நடிச்சிருக்கிற இந்த மூவிக்கு டைட்டிலே இதுதாங்க வச்சுருக்காங்க. இந்த டைட்டிலே ஏன் வச்சாங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தெரியாதவங்க இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஃபர்ஸ்ட் இந்த மூவியோட டைரக்ஷன், ப்ரொடக்ஷன் இந்த மாதிரி சில முக்கியமான விஷயங்கள் இருக்குல்ல, அதை பற்றி பார்ப்போம். இந்த படத்தில் தனுஷ் அவர்கள் நடிக்கிறது மட்டும் இல்லாமல் வெண்டர்பார் நிறுவனத்தின் கீழே டைரக்ஷன் அண்ட் ரிட்டர்ன் இப்படி ரெண்டுமே இவரே தான் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி ப்ரொடக்ஷன்லேயுமே இவரோட பங்கு இருக்குது. இப்போ ரீசெண்டாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கிற டவுன் பிக்சர்ஸ் அப்படிங்கிற ப்ரொடக்ஷன் கம்பெனி கூட சேர்ந்து தான் இந்த படத்தை தயாரிக்கிறாங்க. ஸோ இந்த டவுன் பிக்சர்ஸ் ப்ரொடக்ஷன் கம்பெனியோட ஓனர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆகாஷ் பாஸ்கரன். இவர் ஆல்ரெடி நானூறு ரவுடி தான் மூவிக்கு வந்து தனுஷ் கூட சேர்ந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. இந்த நானூறு ரவுடி தான் மூவியோட நேமை சொன்னதுமே எல்லாருக்குமே அந்த மூவியோட ஸ்டோரி ஞாபகத்துக்கு வருதோ இல்லையோ, தனுஷ் அண்ட் நயன்தாராக்கு நடந்த சண்டை தான் எல்லாருக்குமே ஞாபகத்துக்கு வரும். அது என்ன சண்டைன்னு பார்த்தீங்கன்னா, நடிகர் நயன்தாரா அவர்கள் அவங்களோட டாக்குமெண்ட்ரி ஃபிலிம்காக இந்த 400 ரவுடி தான் மூவிலேருந்து 3 செகண்ட்ஸ் காட்சிகளை மட்டும் எடுத்துக்கிறேன்னு சொல்லி 37 செகண்ட்ஸ் காட்சிகளை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட சில காட்சிகளை நயன்தாரா கேட்டது மட்டும் இல்லாமல் விக்னேஷ் சிவன் அவர்களும் அவருக்கு தெரிஞ்ச விஐபிஸ் மூலமாக தனுஷ்கிட்ட கேட்டு அவருக்கு பயங்கர ப்ரெஷர் கொடுத்துருக்காரு. நடிகை நயன்தாரா இந்த படத்தோட காட்சிகளை மட்டும் ஏன் கேட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 400 ரவுடி தான் மூவியை வந்து விக்னேஷ் சிவன் தான் டைரக்ஷன் பண்ணியிருப்பாரு. ஸோ இந்த படத்தின் மூலமாக தான் விக்னேஷ் சிவன் அண்ட் நயன்தாராவோட லவ் ஸ்டார்ட் ஆகியிருக்கு. அதனால தான் நயன்தாரா அவர்கள் இந்த மூவியோட காட்சிகளை மட்டும் எஸ்பெஷலாக கேட்டிருக்காங்க. ஆனால் தனுஷ் வந்து என்ன சொன்னார்னா, கண்டிப்பாக கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாரு. அவர் கொடுக்க முடியாதுன்னு சொன்னதுக்கப்புறமும் அவரோட பர்மிஷன் இல்லாமல் இந்த படத்தோட காட்சிகளை நயன்தாரா வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இதனால் தனுஷ்க்கு கோவம் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, என் பர்மிஷன் இல்லாமல் நீங்கள் எப்படி இந்த மாதிரி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டில் கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காரு. கேஸ் ஃபைல் பண்ணது மட்டும் இல்லாமல் 10 கோடி கேட்டு நயன்தாராவுக்கு நோட்டீஸும் அனுப்பியிருக்காரு. இதுக்கு நயன்தாரா என்ன சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா, 10 கோடிலாம் கொடுக்க முடியாது, ஒரு 30 செகண்ட்ஸ் யூஸ் பண்ணதுக்காக 10 கோடிலாம் ரொம்ப அதிகம், அதனால் அவரோட கேஸை வந்து தள்ளுபடி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இவங்க ஒரு மனு கொடுத்தாங்க. ஆனால் கோர்ட்டில் என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க கொடுத்த மனுவை தான் தள்ளுபடி பண்ணிட்டாங்க. இந்த படம் வந்து அவர் தயாரித்த படம் அப்படிங்கிறதுனால அவரோட உரிமை இல்லாமல் இந்த காட்சிகளை நீங்கள் எடுத்தது தப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்படி ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி சண்டை போட்டுட்டு இருந்த டைமில் தான் ஆகாஷ் பாஸ்கரனோட வெட்டிங் ஃபங்க்ஷன் நடந்தது. அந்த வெட்டிங் ஃபங்க்ஷனில் வந்து தனுஷ் அண்ட் நயன்தாரா ரெண்டு பேருமே கலந்துக்கிட்டாங்க. அந்த ஃபங்க்ஷன்லேயே இவங்க ரெண்டு பேருமே பேசிக்கல. அட் த சேம் டைம் அந்த வெட்டிங் ஃபங்க்ஷனில் எஸ்டிஆரும் வந்திருக்காரு. அப்போ தனுஷ் அண்ட் எஸ்டிஆர் ரெண்டு பேருமே ஹக் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா பயங்கர வைரல் ஆச்சு. நம்ம மீம்ஸ் கிரியேட்டர்ஸும் இதை வச்சு பல மீம்ஸ் கிரியேட் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால இந்த வெட்டிங் ஃபங்க்ஷனை பற்றி நிறைய பேர் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த அளவுக்கு ஃபேமஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா தான் ஆகாஷ் பாஸ்கரன் கூட தனுஷ் வந்து ரொம்ப க்ளோஸ் ஆயிட்டாரு. அண்ட் நெக்ஸ்ட் இந்த படத்துக்கு மியூசிக் யார் பண்ண போறான்னு பார்த்தீங்கன்னா ஜிவி பிரகாஷ் அவர்கள் தான். தனுஷ் அண்ட் ஜிவி பிரகாஷ் ரெண்டு பேருமே 6 வருஷமா பேசாமல் இருந்தாங்க. உங்கள் ரெண்டு பேருக்கும் என்ன சண்டை, அப்படி என்ன ஆச்சு அப்படின்னு நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தாங்க. அதுக்கு ஜிவி பிரகாஷ் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் ரெண்டு பேருமே ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான். எனக்கு ஒன்றுனா அவர் வந்து நிற்பார், அவருக்கு ஒன்றுனா நானும் போய் நிற்குவேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே சண்டை வர்றது சகஜதான். இப்போ நாங்கள் ரெண்டு பேருமே ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் ஜிவி பிரகாஷ் பார்த்தீங்கன்னா தனுஷோட பல படங்களுக்கு மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு. இந்த படத்தோட கொரியோகிராஃபர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பாபா பாஸ்கர் அவர்கள் தான். இவரும் தனுஷ் கூட சேர்ந்து நிறைய படங்களுக்கு பண்ணியிருக்காரு. அண்ட் எடிட்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரசன்னா. இவருமே தனுஷோட பல படங்களுக்கு எடிட்டிங் பண்ணியிருக்காரு. இப்போ இந்த படத்தில் நடிச்சிருக்கிற ஆக்டர்ஸ் யார் யாருன்னு பார்க்கலாம். இந்த மூவியில் தனுஷ்க்கு ஜோடியாக நித்யா மேனன் தான் நடிக்கிறாங்க. ஆல்ரெடி இவங்க ரெண்டு பேர் காம்போல வந்த திருச்சிற்றம்பலம் மூவி வந்து பயங்கர ஹிட் ஆகி பெஸ்ட் ஆக்ட்ரஸ்க்கான நேஷனல் ஃபிலிம் அவார்டும் நித்யா மேனன் வாங்கியிருந்தாங்க. அந்த டைமில் நித்யா மேனன் என்ன சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நான் கண்டிப்பாக தனுஷ் கூட இன்னொரு படத்தில் நடிப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்க சொன்ன மாதிரி தனுஷ் கூட இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த படத்தில் நடிக்கிற இன்னொரு ஆக்ட்ரஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஷாலினி பாண்டே. இவங்க ஆல்ரெடி 2 தமிழ் படத்தில் நடிச்சிருக்காங்க. 100% காதல் அண்ட் கொரில்லா இந்த மாதிரி படத்திலலாம் நடிச்சிருக்காங்க. இப்போ ரீசெண்டாக பல ஹிட் படங்களை கொடுத்துட்ருக்கிற அருண் விஜயும் இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. இவர் மட்டும் இல்லாமல் பல முன்னணி பிரபலங்களான பிரகாஷ் ராஜ், ராஜ்கிரண் இவங்களுமே இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. இப்போ நம்ம இந்த மூவியோட டைட்டிலுக்கு வருவோம். D52 அண்ட் DD4 அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து இந்த மூவியோட டென்டேட்டிவ் டைட்டில் தான். அது ஏன் அப்படி வச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, D52 அப்படிங்கிறது தனுஷ் அவர்களோட 52வது படம், அதனால D52 அப்படின்னும், DD4 அப்படிங்கிறது தனுஷ் டைரக்ஷன் பண்ணுற 4வது படம் அப்படின்றதுனால DD4னு வச்சிருக்காங்க. தனுஷ் அவர்கள் டைரக்ஷன் பண்ண ஃபர்ஸ்ட் படம் எதுன்னு பார்த்தீங்கன்னா பவர் பாண்டி. அதுக்கப்புறம் அவர் ராயன் அப்படிங்கிற தன்னோட 50வது படத்தை டைரக்ஷன் பண்ணாரு. அடுத்ததா இவர் டைரக்ஷன் பண்ணியிருக்கிற படம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் அப்படிங்கிற படம் தான். இந்த படத்துக்குமே ஜிவி பிரகாஷ் தான் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு. இந்த மூவிக்கும் வெண்டர்பார் ஃபிலிம்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க.
இப்போ ரீசெண்டாக தனுஷ் நடிச்சிட்டு இருக்கிற நிறைய மூவிஸில் இவங்க வந்து ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ அவர் டைரக்ஷன் பண்ணியிருக்கிறது வந்து அவரோட 4வது படம். இந்த படத்தோட அஃபிஷியல் டைட்டில் என்னன்னு பார்த்தீங்கன்னா இட்லி கடை அப்படிங்கிறது தான். இந்த டைட்டிலை வந்து படக்குழு 19 செப்டம்பர் அன்னைக்கு தான் அனௌன்ஸ் பண்ணாங்க. இந்த படத்தோட ஷூட்டிங் பார்த்தீங்கன்னா தேனியில் தான் ஷூட் பண்ணியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் ஷூட்டிங் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக 2025 ரிலீஸ் ஆகிடும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இந்த படத்தை யார் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரெட் ஜெயிண்ட் மூவிஸ் தான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. இந்த மூவியோட ரிலீஸ் டேட் April 10, 2025 தான் ஃபஸ்ட்டு சொன்னாங்க. ஆனால் அதுக்கப்புறம் டேட்டை சேஞ்ச் பண்ணிட்டாங்க. April 24, 2025 தான் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த இட்லி கடை மூவியோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் என்னைக்கு ரிலீஸ் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா நியூ இயர் அன்னைக்கு தான். இந்த ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரை பார்த்ததும் ஃபேன்ஸ் எல்லாரும் இந்த மூவியை பற்றி என்ன பேசிக்கிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த மூவி வந்து ஒரு கடையை பேஸ் பண்ணி இருக்கிறதுனால இட்லி கடைன்னு டைட்டில் வச்சிருக்கிற இந்த மூவியோட ஸ்டோரி என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இட்லி கடையை வச்சு தன்னோட குடும்பத்தை எப்படிலாம் பார்த்துக்கிறாரு, இதில் என்னெல்லாம் பிரச்சனை வருது அப்படிங்கிறது தான். ஸோ மூவி ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் பார்ப்போம் கதை எப்படி இருக்குது அப்படின்னு. இதே மாதிரியான தகவல்களை தெரிஞ்சுக்க எங்கள் மௌனி மீடியா சேனலுடன் இணைந்திருங்கள். நன்றி.